Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் தஹி பூரி ரெசிபி போட்டிருக்கோம். 15 நிமிஷத்துலேயே பேல்பூரி ரெசிபி எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான ரெசிபி கிடையாது, சுலபமாக வீட்டிலேயே செய்யலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நிறைய கிடையாது. தேவையான பொருட்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். பொரி மட்டும் நிறைய பேருக்கு நம்மள செய்ய தெரியாது இல்லையா, அதனால் வெளியில் வாங்கிக்கோங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொரி பேக்கெட்டு வாங்கிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா சேவ் தேவைப்படும். சேவுங்கிறது நீங்கள் இந்த ஸ்வீட் ஸ்டால்லலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஓமப்பொடிக்கு பதிலாக சேவுன்னு கேட்டால் கிடைக்கும். ஓமப்பொடியில் ஓமம் சேர்த்துருப்பாங்க, இதில் இருக்காது. அதுதான் ஓமப்பொடிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அப்புறமா ஒரு நறுக்கிய வெங்காயம், ஒரு நறுக்கிய தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 2-3 பச்சை மிளகாய் நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா நறுக்கியது. அப்புறமா இம்லி சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தஹி பூரியில் இம்லி சட்னி பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் தஹி பூரி ரெசிபி பார்க்கலனாலும் மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி அதில் இம்லி சட்னி எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. அரை எலுமிச்சையோட சாறு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். அவ்வளோதாங்க, இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸு. உங்களுக்கு அந்த சேவ் கிடைக்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மல் ஓமப்பொடியே யூஸ் பண்ணிக்கோங்க. அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. செய்முறையை பார்த்துடலாமா? வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டோம். இந்த சமயத்திலேயே நீங்கள் இம்லி சட்னியும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இல்லைனா பொரியெல்லாம் போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஆனால் அப்புறமா போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரியோட ஒரு தன்மை போகாத மாதிரி லைட்டாக லெமன் ஜூஸும் இம்லி சட்னியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெட்டர் ஆரம்பத்துலேயே வெஜிடபிள்ஸ் சேர்க்குறப்போ வெஜிடபிள்ஸோட லெமன் ஜூஸையும் இம்லி சட்னியும் மிக்ஸ் பண்ணிக்கிறதே பெட்டர் ஆப்ஷன். அவ்வளோதாங்க, சுவையான பேல்பூரி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சாட் ஷாப்பில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்விங் பவுலில் சர்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும் இல்லையா? நன்றி.